பூவை எடுத்துட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டா. ஐயோ! ஆனா அந்த பூவை பறிச்சுட்டு வர்றதுல துர்காக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆபத்தா? கண்டா வெட்டி அரக்கன் கிட்ட வெட்டுப்பட்டுதான் அவ சாக போறா. கண்டிப்பா அவ திரும்பி வரமாட்டா. கண்டா வெட்டி அரக்கனா? ஆமா. அந்த ரோஜாவனத்தை தேவர்களின் அடிமையான கண்டா வெட்டி என்ற அரக்கன் பாதுகாத்து கொண்டு வருகிறான். அந்த வனத்திற்கு தேவர்களை தவிர வேறு யாராவது போனால் அவர்களை கண்டவுடன் அந்த அரக்கன் வெட்டி கொலை செய்து விடுவான். இருந்தாலும் அந்த துர்காவை நம்ப முடியாது. அவ அந்த பூவை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவா. சாமி, அவ அந்த பூவை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவா. அதுக்குள்ள இதோ இந்த சண்டாவை எந்திரிக்க வைங்க சாமி. இவ எந்திரிச்சிட்டா அந்த பூஜையை நடக்க விட மாட்டான்ல. சீக்கிரம் ஆகட்டும். டேய் சண்டா, சண்டா தாயே, இந்த பணியை ஏத்துக்கோ. தாயே மகா காளி. சாமி, இத பாருங்க, கை காலெல்லாம் அசையுது. ஜண்டாவுக்கு உயிர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜண்டா எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் சொல்றத அவன் மீறவே மாட்டான். அவனை கட்டுப்படுத்தவும் யாராலுமே முடியாது. இப்போது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? சொல்லுங்க. நம்புறேன் சாமி, நம்புறேன். சீக்கிரமா இந்த ஜண்டாவை எழுப்பி ஓட விட்டு அங்க அந்த துர்கா பண்ற பூஜைய நாசம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாகணும். சீக்கிரம் சாமி. ஓம் கிரீம் லீம். என்னிடமே வந்து பிரம்ம கமல பூவை பறித்து செல்ல வந்ததாக கூறுவாய். உன்னை கொல்வதில்லை என்று சத்தியம் வேறு செய்திருக்கிறேன். நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். வந்த வழியே சென்று விடு. அது என்னால முடியாது. என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிரை காப்பாத்த இந்த பூ எனக்கு அவசியம். கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்களேன், என் நிலைமை புரியும். அதுக்காக தான் நான் பூவை தேடி வந்தேன். தயவு செஞ்சு என் கணவர் உயிரை காப்பாத்த நீங்க எனக்கு அந்த பூக்களை கொடுத்து உதவி பண்ணுங்க. பிரம்ம கமல பூக்கள் சாதாரண பூக்கள் கிடையாது. அது தேவர்கள் மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்தும் பூ. அதனால்தான் அது வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும். அதுவும் பௌர்ணமி அன்று மட்டுமே பூக்கும். மகத்துவம் வாய்ந்த அந்த பூக்களை அவ்வளவு எளிதில் நீ எடுத்துச் செல்ல முடியாது. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து. அந்த பூ எனக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னை உயிரோடு விடுகிறேன். இங்கிருந்து சென்று விடு. இந்த பூவை நீ எடுத்துச் சென்றால் தேவர்கள் என்னை சபித்து விடுவார்கள். முடியாது. நான் அந்த பூ இல்லாம போக மாட்டேன். ஏய், நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம நான் அந்த பிரம்ம கமல பூவை எடுத்திருந்தா அந்த பழி காலத்துக்கும் உங்களுக்கு இருக்கும். தேவர்கள் உங்களை மன்னிச்சிருக்க மாட்டாங்க. அதான்
நான் நேரடியா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு அந்த பிரம்ம கமல பூவை கொடுத்துருங்க. நான் நினைச்சிருந்தா உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம்ல. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது தேவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீ சாமர்த்தியமாக செய்து முடித்தால் உனக்கு அந்த பிரம்மகமல பூக்களை தருகிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். அதோ அங்கு பார்த்தாயா? ஒரே மாதிரி 3 பொம்மைங்க இருக்கு. பார்வைக்கு 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் 3 பொம்மைக்கிடையே வித்தியாசம் உள்ளது. அது என்ன வித்தியாசம் என்று நீ கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.